ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் நெட் ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் சம், 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ மிஸ்டர் ரஃபி மெயின்டைன் இட்ஸ் புக்ஸ் ஆன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். He gives you the following information. Capital as on 1192 32,000 rupees. சரிங்களா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 32,000 இருக்கு. அப்படியே நம்ம போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆஸ் ஆன் 11/1993. ஸோ 92ங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல்லாம், 93 அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஒரு 36,000. சரிங்களா? நெக்ஸ்ட் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் பணம் எடுத்துருக்குறாங்க, எவ்வளோன்னா அது ஒரு 10,000. நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். சரிங்களா? ஸோ கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ்ட் ஆன் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போனா அடிஷ்னலாக வந்து கேபிட்டல் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1ல வந்திருக்கு. ஜனவரி மாதம் வந்திருக்கு. ஜனவரி மாதத்துக்கு அப்புறமேட்டு ஆகஸ்ட் மாதமும் ஒரு 6,000 ரூபா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 6,000. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்க. க்ளோசிங் கேபிட்டல் வந்து டிராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 46,000 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். அதுலேருந்து ஒரு 6,000 லெஸ் பண்ணீங்கன்னா 40,000 அப்படிங்கிறது ஆன்சர் உங்களுக்கு. ஸோ அந்த 40,000லேருந்து 32,000 ருபீஸை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வருது ப்ராஃபிட் 8,000 ருபீஸ் வரும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதோட இந்த சம் முடியுது. நெக்ஸ்ட் சம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.